நியூசிலாந்துடைய 2ஆம் தர அணிதா இந்தியாவுல ஒரு நாள் தொடர்ல தற்போது பங்கேற்று விளையாடிட்டு போயிருக்காங்க. இதுல முதல் போட்டியில இந்திய அணி போராடி 49வது ஓவர்ல தான் வெற்றியை பெற்றாங்க. இதனைத் தொடர்ந்து 2வது போட்டியில நியூசிலாந்து அணி அபாரமாக பந்து வீசி வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்த நிலையில 3வது ஒரு நாள் போட்டிக்கான இந்திய அணியில புது பேட்டிங் வரிசையை களமிறக்க முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுது. ஓபனர் ரோஹித் சர்மாவிற்கு மாற்றாக இடது கை பேட்டர் SSV ஜெய்ஸ்வால் விளையாட வாய்ப்பு இருக்காம். ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு போட்டியிலாவது வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அவரை நியூசிலாந்து ஒரு நாள் தொடர்ல சேர்த்ததாக சொல்றாங்க. இதனால கடைசி போட்டியில நிச்சயம் ஜெய்ஸ்வால் விளையாடுவார் அப்படின்னு கருதப்படுது. SSV ஜெய்ஸ்வால் இதுவரைக்குமே 4 ஒரு நாள் போட்டிகள்ல விளையாடி 57 சராசரியில 171 ரன்களை எடுத்திருக்காரு. இதுல ஒரு சதம் அடங்கும். ஒரு போட்டியில அதிகபட்சமாக 116 ரன்களை எடுத்திருக்காரு. இதனால 3வது போட்டியில ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி போட்டியில ஸ்ரேயஸ் ஐயரை நீக்கிவிட்டு அறிமுக பேட்டர் ஆயுஷ் பதோனியை சேர்க்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு டாக்குமே போயிட்டு இருக்கு. 26 வயதாகும் ஆயுஷ் பதோனி அவர்கள் ஒருவேளை 3வது போட்டியில களமிறங்கி சிறப்பாக விளையாடினா அடுத்து வாஷிங்டன் சுந்தருக்கு மாற்றாக அவருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கருதுறாங்க. மேலும் பிரசித் கிருஷ்ணாவிற்கு மாற்றாக அஷதீப் சிங்கை விளையாட வைக்கிறாங்களாம். மேலும் ரிதீஷ் ரெட்டிக்கு மாற்றாக துருவ் ஜூரல் அவர்களுமே களமிறங்குறாராம். சோ அப்படியே பாத்தீங்கன்னா 11 அணி டோட்டலாக மாற இருக்கு ஒரு சில வீரர்களை தவிர. ஆகையால பாத்தீங்கன்னா 3வது ODI போட்டிக்காக ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.